தாம்பரம் பள்ளிக்கரணை பகுதியில் காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையினர் இணைந்து கடைகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என திடீர் சோதனை நடத்தினர். சோதனையில் 240 கிலோ குட்கா, கூல்லிப், ஹன்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் போதைப் பொருள் கலவை தயாரிப்பதற்காக பயன்படுத்திய மிக்சி மற்றும் கிரைண்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சோதனையில் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பள்ளி, கல்லூரி மற்றும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் தொடர்ந்து சோதனை நடைபெறும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தாம்பரம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய 2 மாவட்டங்களில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு காலையில் கண்டக்ட் பண்ணோம். இன்னைக்கு சீஸ் பண்ண ஷீஷர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோ குட்கா ஐட்டம்ஸ், மற்ற வேறு ஹேண்ட்ஸு, கூலிப்ஸ், இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ்லாம் இன்னைக்கு சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு மாஸ் ரைடில் கிட்டத்தட்ட போலீஸ்மேன் மட்டுமே ஒரு 120 பேர் மேலே இன்னைக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு, அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். இது இப்போ இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரைடும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதோட பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஹெவி சீஷர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக, சர்ப்ரைஸ் ரைடு மூலமாக. முக்கியமாக இந்த கல்லூரி வளாகங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று அமையும் நான் நினைக்கிறேன்.